வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தங்கச் சாவி, ஆ, அந்த கதவு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு உள்ளது. என்ன அந்த கதவு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாத செய்தியை கொண்டு உள்ளது. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 1. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆசிர்வாத செய்தியை கொண்டுள்ளது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாத செய்தியை கொண்டுள்ளது. என்ன அந்த செய்தி? அவங்களும் வராங்க, நம்ம அவர்களையும் சேர்த்து எடுக்கிறோம். என்ன அந்த செய்தி? முதல் செய்தியே வாவ்! என்ன அந்த செய்தி? என்ன அந்த செய்தின்னு சொல்லும் பொழுது உங்களை நோக்கி நல்ல செய்தி ஒன்று வருது. நீங்க இப்பொழுது யாருக்கிட்டையோ, இது எல்லாருக்கும் இல்லை, தயவு செய்து உங்களுக்கு எப்படி பொருந்தினதோ அந்த செய்தியை நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களுடைய அன்பு சொல்ல போறீங்க, ப்ரொபோஸ் பண்ண போறீங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று. அல்லது உங்களை நோக்கி இப்போ ஏதோ ஒரு ப்ரொபோசல் வரப்போகுது, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோர் ஆஃப் காப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இவங்களை தெரியாதுலாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் காலமாக, கொஞ்ச நாளாக, மாதங்களாக இவர்களுடன் நட்பு ரீதியாக ஆரோக்கியமாக பழகிட்டு இருந்திருக்கீங்க. அல்லது உங்களுக்கு இவங்களை தெரியும். ஸோ அது எப்படி போடுறதுனால நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அவங்க அது யாரோ தான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அல்லது நீங்கள் அவங்க கிட்ட உங்களுடைய அன்பு சொல்ல போறீங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சம் கைண்ட் ஆஃப் அ குட் நியூஸ் தான், நல்ல செய்தி தான். அது ஒன்று. உத்தியோக ரீதியாக பார்த்தாலும் முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மாதங்களாக நான் வேலைக்கு வாய்ப்புகளுக்காக எழுதி போட்டுட்ருக்கேங்க அப்ளிகேஷன். நல்ல செய்தி வருமானா? கண்டிப்பாக வருது. கொஞ்சம் தாமதமாக வர்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, ஆனால் வரும். நம்பிக்கையோடு இருங்க. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 ஆஃப் கப்ஸ். 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு சில பேருக்கு ஒரு இடம் மாற்றம் நடக்க போகுது. இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம். அப்போ குறிப்பிட்டவர்களுக்கு வேலையிலேருந்து வெளியாயிட்டீங்க, அல்லது வேலையிலேருந்து உங்களை தூக்கிட்டாங்க. நீ இந்த வேலைக்கு வேண்டாம், நீ போ அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அது நிரந்தரமான ஒரு உங்களை நிரந்தரமாக உங்களை வெளியாக்கலை. அப்போ மறுபடியும் உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க மறுபடியும் அந்த நம்மளை வெளியாக்குனாங்கல்ல அந்த உத்தியோகத்துல மறுபடியும் நீங்க அந்த வேலைக்கு எழுதி போட்டீங்கனாலும் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாம் ஒரு செய்திங்க. இருந்தாலும் என்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு உத்தியோகத்திலிருந்து வந்துட்டீங்க, நாமங்க நான் அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு. நீங்க முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்ளிகேஷன்ஸ்லாம் எழுதி போடுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வருது. இன்னும் ஒரு சில பேருக்கு அதே தான், நான் சொன்னது போல ஊர் மாற்றம், இடம் மாற்றம் இது நடக்குது. அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருது. அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு அதேதான், ஏதாவது உத்தியோக செய்தியும் இங்கே சொல்லப்படுது. நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, யாராவது ப்ரொப்போசல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே என்ன ஒரு செய்தியும் சொல்கிறாங்க குரூப் 1, இது எல்லாருக்கும் இல்லை, கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு தான். உங்களை விட்டு இவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. எனக்கு இவங்களை தெரியும், ஆனால் என்னை விட்டு இவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த ரொம்ப தூரம் போனவங்க யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் இல்லை, நான் கொஞ்ச நாள் உன்னை விட்டு போனதுக்கு காரணமே நான் யோசிச்சு பார்த்தேன், உன்னுடைய அன்பை நான் ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது பெர்மனண்டான ஒரு லீவ் கிடையாது. ஐ டிடன்ட் லீவ் யூ பெர்மனன்ட்லி. இது நிரந்தரமற்றது தான். அப்போ ஏதாவது மறுபடியும் அவர்கள் உங்ககிட்ட மனமிட்டு பேசுவதற்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஏன்னா கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய அன்பு இருக்குது. 2 பேருமே ரொம்ப அன்பாகத்தான் பழகியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. இன்னமும் அவர்கள் உங்களை நேசிப்பதாகவும் சொல்லப்படுது. வாவ்! பேக்பேக்கர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வீட்டிலையே உங்களை ஒரு சில பேர் மதிக்காம கூட இருந்திருப்பாங்க. நீ என்ன வேலையே இப்போ என்ன சொல்றது, வேலைக்கு போகாம இப்படியே இருக்கிற, எந்த முயற்சிகளும் இல்லை,
என்ன உங்களை பேசியிருந்தாலும் திட்டி இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, மறுபடியும் நீங்கள் அவ்வளோ முயற்சிகளை நீங்கள் போட்டிருக்கீங்க, நல்ல செய்திகள் வருதுன்னு சொன்னேன். பென்டகல்ஸ் தான் கடைசி செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கிது. ஒரு சில பேருக்கு நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வருது. ஒரு சில பேர் ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. அது உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது இந்த உத்தியோகம் போனதுனால எனக்கு இந்த வீடை கூட நான் இழந்துட்டேன். இந்த அதாவது ஒரு வீட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க, அந்த வீட்டிலேருந்து என்னை அந்த வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க. அப்போ மறுபடியும் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. வீடு அமையுது, உத்தியோகம் அமையுது, சம்பள உயர்வு. முன்னாடி நீங்கள் எடுத்த சம்பளத்தை விட இந்த முறை உங்களுக்கு சம்பள உயர்வு இங்கே கிடைக்கிது. ஸோ மொத்தத்தில் பேக் பேக்கர் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு பதவிக்கு வரீங்க. இந்த முறை கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. முன்னாடி ரொம்ப விட்டு கொடுத்து போயிருப்பீங்க பொழுது எல்லாத்துலேயுமே. பரவாயில்ல, இதை எடுத்துக்கங்க, இதை பண்ணுங்க, பரவாயில்ல, பாவம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. பட் இந்த முறை கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. அதெல்லாம் முடியாது, இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமாக இருப்பீர்கள். ஸோ இழந்தது என்னவோ இப்போ மறுபடியும் மீட்பதற்கு வாய்ப்பு வருகிறது. கண்டிப்பாக அந்த இடத்துல உட்கார்றீங்க. நல்ல செய்திகள் இங்கே உங்களை நோக்கி கண்டிப்பாக வருகிறது. குரூப் 1 நம்ம இன்னும் ஒரு அறிவுரை செய்தியை எடுக்கிறோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன அறிவுரை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அந்த அறிவுரையான செய்தி? த சேரியட். அதே தாங்க நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஏதோ ஒரு ஊர் மாறுறது, இடம் மாறுறது, வீடு மாறுறது, உத்தியோகம் மாறுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. கொஞ்சம் தடைப்பட்டு இருந்திருக்கிற விஷயங்கள்லாம் இப்பொழுது நகர ஆரம்பிக்குது. அதோடு முன்னாடி உங்களை விட்டு போனவங்க ஒருத்தவங்க அது நிரந்தரமான மன்னிக்கணும், நிரந்தரமாக அவர்கள் உங்களை விட்டு போகல, அவர்கள் மறுபடியும் வராங்க அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன். சேரியட் உங்களை நோக்கி வருது. இந்த முறை கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு முன்னாடி இருந்த பதவியை விட இந்த முறை ஒரு படி மேல. நீங்க ஏதோ ஒரு எப்படி சொல்றது, முன்னாடி மேனேஜரா இருந்திருப்பீங்க, இப்பொழுது சீனியர் மேனேஜர், அந்த மாதிரியான ஒரு பதவி ஏற்றமும் இங்க கொடுக்கப்படுகிறது. குரூப் 1 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம இன்னும் ஒரு செய்திகளை எடுக்கிறோம். கடைசியாக பிரபஞ்சம் இவர்கள் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுக்கு என்ன அந்த ஆசீர்வாதமான ஒரு செய்தி ஆரக்கல் கொடுக்குறாங்க. இவங்க வராங்க, நேரோ பாத். அதே தாங்க, முன்னாடி பாதை எதுவும் பெருசா சரியா இருந்திருக்காது. நீங்க நல்லா பாருங்களேங்க, எல்லாமே நகருது. இவங்களும் போட்ல போறாங்க இல்லையா, இங்கேயும் போட், எங்கேயும் சேரியட், ஏதோ சில விஷயங்கள் நகருது. இங்கேயும் பாதை இப்பொழுது தெளிவடையுது. முன்னாடி புகை மூட்டமாக இருந்திருக்கும். என்னங்க இது, நான் நிறைய முயற்சிகள் போடுறேன், ஒரு செய்தி நல்ல செய்தி வர மாட்டேங்குது, உத்தியோகத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், என்னை ரொம்ப நேசிச்சவங்க என்னை விட்டு இப்போ போயிட்டாங்க, ஒரு பதில் கூட சொல்லலை. என்ன இருந்தாலும் சரி, இப்பொழுது புகை மூட்டமாக இருந்த உங்களுடைய பாதை இப்பொழுது தெளிவு பிறக்குது. இப்போதான் சூரியனே மேலே வராங்க இல்லையா, இருட்டாக இருந்தது, அந்த பாதைக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. குரூப் 1 அது ஒரு பிரபஞ்சம் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான செய்தி என்ன? என்ன அந்த ஆசீர்வாதம்? குரூப் 1 டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். அதே தான், இப்பொழுது சார்ஜ். அதான் சொன்னாங்க, முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு சில பேருக்கு பதவி ஏற போகுது. ஸோ டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல பதவிக்கு வரீங்க அண்ட் டேக் சார்ஜ். முன்னாடி ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க, என்னை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை நீங்கள் ரொம்ப தனியாக அமைதியாக வேலையே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது யுகன டேக் சார்ஜ். வேலைக்கு போக போகிறீங்க, ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்க போகிறீங்க. யுகன அதுதான் டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன். இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க சொல்ல முடியும்? டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வேலைக்கு போக போகிறீங்க. நகராத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நகர ஆரம்பிக்க போகுது. குரூப் 1 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தங்க சாவியை வைத்து நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 2 குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு உள்ளது. ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. என்ன அந்த ஆசீர்வாதமான செய்தி? குரூப் 2 இந்த கதவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான செய்தி என்ன? இவங்களும் வராங்க, நம்ம இவர்களையும் எடுக்கிறோம். குரூப் 2
பார்க்கலாம். முதல் செய்தியே உங்களுக்கு வாவ், முதல் செய்தியே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இது என்ன பெருசு அப்படிங்கிறது சொல்லப்படல. பட் மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம். நீங்களே உங்களை வந்து மாத்திக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் அது ரொம்ப அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது. இந்த மாற்றம் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. நல்ல வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்கு. இதை நல்ல ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதோடு இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்திருக்கும். ஒன்றும் பெருசாக எனக்கு நன்மை நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் சொல்கிறாங்க. பட் இந்த முறை இந்த மாற்றம் நடக்க இருக்கும் பொழுது நல்ல இன்பத்தை கொடுக்குது. நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு செழிப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம். 7 of Wands. அதே தான். அப்போ முன்னாடி ரொம்ப கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரியான இருந்திருப்பீங்க. பட் இந்த முறை வந்து நம்ம முன்னாடி சொன்னது போல் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்களே அதை உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா மாற்றம் நடக்குது ஏதோ ஒரு. ஆனால் நல்ல அதிர்ஷ்டம், நல்ல நேரம், நல்ல ஆற்றல், நல்ல அதிர்வுகள், அதோடு ஒரு சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை நோக்கி வருது. பட் 7 of Wands ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முறை முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. நல்ல வாய்ப்புகளை எடுத்து ஆரோக்கியமாக நீங்க அதை பயன்படுத்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ரொம்ப காடட்டா இருப்பீங்க. நான் இனிமேல இப்படித்தான் செய்ய போறேன், இந்த மாதிரி தான் பண்ண போறேன், யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து அதுதான், நான் வந்து முன்னேறி வரப்போறேன், சாதிச்சு காட்ட போறேன், நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கணும், நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல நேரம் இருக்கு, நீங்களே வந்து உங்களை ரொம்ப புத்துணர்ச்சியாக நீங்களே உணர்வீர்கள் அப்படிங்கறத தான் இந்த இரண்டு செய்திகள் சொல்றாங்க. 10 of Swords அதே தான். பாத்தீங்களாங்க, நம்ம இப்பதான் சொன்னோம் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. 10 of Swords ஏதோ சில இங்கேயும் 10 இங்கேயும் 10 அதே தான். அப்ப சில விஷயங்கள் உங்களை வாழ்க்கையில இருந்து முடியுது. அந்த நம்ம முன்னாடி சொன்னது போல ரொம்ப மந்தமா இருந்திருப்பீங்க, ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க, என்ன அப்படிங்கிற மாதிரியான சோர்வால இருந்த நீருங்க இப்பொழுதுதான் சில விஷயங்கள் மாறப்போகிறது. அப்போ ஏதோ நல்ல காலம் பிறக்க போகுது. குரூப் 2 பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி. இவர்கள் இருவரையும் நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பிட்டவர்களுக்கு ஏதாவது உறவு ரீதியாக துரோகங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, உங்க மேல எந்த தவறும் இல்லைன்னா நன்மை உங்களுக்கு. என் மேலதாங்க தப்பு, அதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அதுல இருந்து நீங்க முழுமையாக வெளியே வர்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கானது எதுவோ அங்க உங்களுக்கு நன்மை தரும்படி சில விஷயங்கள் உங்களுக்கு அங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதோடு உங்களுக்கு யாராவது துரோகத்தை கொடுத்துருக்குறாங்க, நம்பி உங்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்றாங்க குரூப் 2. அது எல்லாருக்கும் இல்லைங்க, எது பொருந்தினதோ நீங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க குரூப் 2. கடைசியாக நம்ம என்ன ஒரு செய்தியை எடுக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுளே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான். குரூப் 2 அழகான புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு முடிவுன்னு நம்ம சொல்லிட்டோம். நல்ல வாய்ப்புகள் வருது, நல்ல நேரம், நல்ல அதிர்வுகள், நல்ல ஒரு காலம், நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பாக உணர்வீர்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். உணர்வீர்கள் அப்படின்னு காடட்டா இருப்பீங்க. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. நல்ல வாய்ப்பு நீங்களே வந்து நல்ல புத்துணர்ச்சியாக உணர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் புதிய தொடக்கம், சிறப்பான ஆசீர்வாதம். அதோடு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் ஒரு கர்மாவை அனுபவிக்கணும்னு இருக்கு அப்படிங்கிறது. அதோடு 1, 2, 3 இவர்களை கம்பைன் பண்ணி படிக்கும் பொழுது, ஒரு ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அவர்கள் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு. அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க, இனிமேலும் அவர்கள் ஏதாவது கர்மாவை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது, மனமிட்டு பேசுறதற்கான வாய்ப்புகள் இங்க சொல்லப்படுது. ஆனா இந்த 7 of Wands வந்து ரொம்ப காடட்டா இருக்கீங்க. அதாவது அவங்க வந்து பேச வராங்கனாலே நீங்க ரொம்ப காடட் ஆயிருவீங்க. அப்படின்னா தருவாங்க ஒரு எல்லை போடுற மாதிரி. திஸ் இஸ் அதாவது பவுண்டரிஸ், எல்லைகள் என்ன வேணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நிறைய அடி மேல அடி வாங்கி
நீங்கள் ரொம்ப பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்போ ரொம்ப பாதிப்புகள் இருந்திருக்கு. பட் இந்த முறை யூ ஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு ரொம்ப பலமாக நிற்கிறீங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து பேசுகிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, அது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு. அதோடு ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சோர்வான சில விஷயங்கள் இப்போ முடிவு அடைந்து நல்ல காலம் பிறக்குது, புதிய தொடக்கம், நல்ல ஆசீர்வாதங்கள், விடுவு காலம் தாங்க இது உங்களுக்கு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். விடுவு காலம் பிறக்குது. குரூப் 2. சரி, கடைசியாக ஆரக்கிள் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொண்டு உள்ளது. அவர்கள் சொல்றாங்க, என்ன அந்த ஆசீர்வாதம் ஆரக்கிள் உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத இவங்க வராங்க, பார்க்கலாம் என்ன அந்த செய்தி. ஃப்ரெண்ட்லி கிரிச்சர், அதே தான் நம்ம இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, நட்பு ரீதியாக வந்து பேசுறாங்க, வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. ஆனால் கிரிச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது கவனம். அதுதான் நம்ம இங்கே ஏற்கனவே சொன்னோம். 7 of Wands, நீங்கள் வந்து பவுண்டரிஸ் போடுறீங்க, எல்லைகள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒரு சில பேர் ரொம்ப தயாராக இருக்கீங்க, எனக்கு தெரியும் அவங்க திரும்பி வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, வந்து என்கிட்ட பேச போகிறாங்க. ஏன்னா நான் அவங்களால ரொம்ப நொந்து போயிட்டேன், என்னோட வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன். பட் இந்த முறை எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு கூட வரலாம். அல்லது நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது வந்து பேசும் பொழுது கவனம் கவனம் கவனம். குரூப் 2 ஃப்ரெண்ட்லி கிரிச்சர், ரொம்ப நட்பு ரீதியாக வந்து பழகுறாங்க, ஆனால் நல்ல எண்ணத்தோடு வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. சரி, கடைசியாக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான செய்தி என்ன? என்ன ஆசீர்வாதம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க? இன்ட்யூஷன் அண்ட் டவுன்லோட்ஸ். அதே தான், இன்ட்யூஷன், உள்ளுணர்வு உங்களுக்கு அழகாக வழி நடத்துது. அதுதான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ நல்ல மாற்றம் இங்கே நடக்குது. ரொம்ப சோர்ந்தாப்புல இருந்திருப்பீங்க, சோர்வாக இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர் ஏமாற்றங்கள், துரோகங்கள். அப்போ நல்ல காலம், நல்ல கருமா, நல்ல அதிர்வுகள் நடக்குது. உள்ளுணர்வே சிறப்பாக உங்களை வழிநடத்த தயாராக உள்ளது. இது ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கிங்க. நீங்களே பவுண்டரிஸ், எல்லைகள் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஃபென்ஸ், ஏதோ எல்லைகள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. முன் வைத்த கால பின் வைக்காதீங்க. ஆரோக்கியமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. குரூப் 2 வாழ்த்துக்கள். குரூப் 2, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.